சென்னையில் இன்று கடற்கரை கோடம்பாக்கம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் எழும்பூர் முதல் கடற்கரை இடையே 4ஆம் வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. புதிய தண்டவாளம் அமைக்கும் பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் மின்சார ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை கோடம்பாக்கம் இடையே புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாக இயங்காது எனவும், கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே 30 நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 5:10 முதல் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மாலை 4:10 பிறகு வழக்கமான ரயில் சேவைகள் தொடரும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் செல்லும் புறநகர் ரயில்கள் தாம்பரத்தில் இருந்தும் மறுமார்க்கத்தில் தாம்பரம் வரையும் மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 மணி நேரத்திற்கு புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்படுவதால் பயணிகள் வசதிக்காக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோல மெட்ரோ ரயில்களும் கூடுதலாக இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உட்பட 12 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. உள்தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், உள்தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணித்துள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. எனினும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் தெரிவித்துள்ளது. நேற்று ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் வெயில் சதமடித்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கப்பலில் கடத்த முயன்ற 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடுக்கடலில் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து கடந்த 5ஆம் தேதி மாலத்தீவுக்கு புறப்பட்டுச் சென்ற ஒரு கப்பலில் போதைப் பொருள் கடத்திச் செல்லப்படுவதாக மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இந்திய கடலோர காவல் படையின் உதவியுடன் அந்த கப்பலை நடுக்கடலில் மறித்த அதிகாரிகள் தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்கு கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தினர். அதில் 30 கிலோ அளவுக்கு அஷீஷ் என அழைக்கப்படும் செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அவற்றின் மதிப்பு 30 கோடி ரூபாய் வரை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக கப்பலில் இருந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 9 பேர், கடத்தலுக்கு உதவிய 2 பேர் என 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பழைய துறைமுகத்தில் பணிபுரியும் ஒருவர் உதவி செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.